யார் மாடு இங்க எங்க ஓட்டிட்டு போற? அசோத மாமியா தான். ஏன் மாமியாரா? பின்ன நான் அம்மாக்கா மாமியாரு. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? சொல்லுவியா? திருப்பிலாம் அனுப்ப மாட்டியா? எதுக்கு இதெல்லாம் இங்க ஓட்டியாந்துருக்க? வீட்டுக்கு வந்தவளுக்கு ரூபாய் தண்ணி கொடுக்க மாட்டேன். என் வீட்டுல தண்ணி குடிப்பீங்களோ மாட்டீங்களோன்னு இந்த எடுத்துட்டு வர. கேக்குறேன்ல, எதுக்கு இங்க மாட்டெல்லாம் கொண்டு வந்துருக்க? மனசாளர்களுக்கே சுத்தி என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. இதுல மாட்டுக்கு புரியுமா நீ புணங்கிக்கிட்டு இங்க வந்துட்டேன்னு? நீ இல்லாம அதுங்களுக்கு தீவனமே இறங்கல. அதான் நீ இருக்கிற இடத்துல கொண்டாந்து கட்டிட்ட. அங்க பட்னி கிடந்து சாவறதுக்கு இங்க செத்தா கறிக்காவது ஆகும். தம்பி எப்படிமா இருக்கு? இருக்கா இந்த புள்ள திட்டிக்கிட்டே இருக்கும். பொட்டிக்கு மட்டும் இதுக்கடா வீட்டுக்கு வர, எங்கேயா போயிடுன்னு. இப்போ வீட்லயே தான் இருக்கான், ஆனா சாப்பிட மாட்டான். வேலைக்கு போறான் வரான். இவளோட சேலையை விரிச்சு போட்டு அதுலயே தான் படுத்து கிடக்குறான். ஊடே ஊடு மாதிரி ஆயிடுச்சு. ஹரியா புள்ளனா புத்திமதி சொல்லி திருத்தலாம். இங்க அதுக்கும் வழி இல்லாட்டி புருஷங்கிட்ட கோச்சுட்டு வீட்டை விட்டு போலாம். ஆனா ஒரு அம்மா பிள்ளைங்கிட்ட கோச்சுட்டு வீட்டை விட்டு போடாதுல்ல. அப்புறம் பிள்ளைங்க தவிச்சு போயிடும். உனக்கு இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதில்லை. வராத மனுஷி ஊடு தேடி வந்திருக்குது உன்னை பாக்க. வான்னு கூட சொல்ல மாட்ற. ச்சே, 2 வாரமா உன்னை பார்க்கலையா? व्यसனத்துல பசியே எடுக்கல. இப்ப உன்னை பார்த்ததும் பசிக்குது. உன் கையால ஒரு வாய் சோறு போடுறியா? லகான் அமீர் கான் என்ட்ரி போட வராரு. யாரோ ஒரு பயிலுக்காக நம்ம ஆளுங்க எடுத்து விளையாடுற. எல்லாருமே நம்ம ஆளுங்க தானே? நோ, டீம் பேரை சொல்லலாம். அடேங்கப்பா 11 பேர். அதான்டா டீம் பேர் எழுதுடா. ஏப்பா இன்னும் 10 நிமிஷத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. பிளேயர்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுங்க. இன்னும் 2-3 மேட்ச் இருக்கு. சரி கிளம்புறோம். எங்கடா போறானுங்க உன் ஃப்ரெண்ட்ஸுங்க விளாடாம? அகிலா நம்ம டீம் விளாடுறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கான். ஆமாண்டா, நானே சொல்லலான்னு தான் இருந்தேன். எதுக்குடா பசங்க விளாட்ற டீம்ல பொம்பளை பிள்ளை? எனக்கே ஒரு மாதிரி. என்னடா ஏண்டா அன்னைக்கு வெங்கடேஷ் இந்த டீம்ல சேர்த்துக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ வந்தப்போ அகிலா விஷயத்துல இந்த பசங்க சொல்றப்ப வரல உனக்கு? டேய், அது சாதி திமிர்றா. அப்ப இது என்ன ஆம்பளை திமிரா? எல்லாருக்கும் ரெடி. இதோ முதல் போட்டி ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்த ஆண்டு கப்பை கைப்பற்றிய இளந்தாரி. இந்த படமரத்து கிரவுண்ட் இருக்குல்ல, அது உள்ள நுழைஞ்சவன் ரைட் சைடுல நிக்கிறேன். வாங்க. டேய் என்னடா 2 பேர் ஓடிட்டானுங்கன்ற. ஏற்கனவே போட ரெடியா வர போட. ஏற்கனவே இந்த டீம் செட் பண்ணது சத்யராஜும் வடிவேலும் காமெடி. இந்தியாவில் கிரிக்கெட் விளாட வாழல ஒருத்தர் ரெடி பண்ணிட்டான். இன்னும் ஒருத்தர் தானே அவர் வந்துருவாரா? டேய் இங்க மாதிரி ரெடி ஆகுங்கடா. ஏர் நம்மள லப்பர் பந்து டீம் கிண்டல் பண்றாங்க. நீங்க இந்த ஆளுங்க இங்கே வரான். இந்த டீமா இருக்கும். நமக்கு தான். எது இங்க பத்தியா இருந்தால நம்ம டீம்ல விளையாடுறதுக்கு யாரை இறக்கி இருக்குன்னு? யார் அவன்? நான் போய் கிட் பேக் எடுத்து வந்து லேட்டாக வரும்போது எடுத்து வர சொன்னேன்டா. அவரெல்லாம் விளையாடி வருஷக்கணக்கெல்லாம் இருக்கா பைத்தியக்காரன். பைத்தியம் போன வாரம் கூட 50 அடிச்சாரு. 50 அடிச்சாரா? 50 மட்டுமா அடிச்சாரு? நம்மளாலையும் தான் 50 மட்டும் தான் அடிச்சாரு. அண்ணா நான் அங்கே இருக்கேன். என்ன எப்படி மன்னிப்பு வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? அண்ணா வந்தது வந்துட்டீங்க. ஒரே ஒரு மேட்ச் ஆடிட்டு போங்கண்ணே. மாப்பிளைக்கு இந்த பந்தெல்லாம் விளையாட தெரியாதாச்சே. அண்ணே இந்த ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எங்களுக்காக. சுத்தமா போட்டுற ட்ரெஸ் க்ளீனா போட்டுல நான் கிளம்புறேன். ஆமா எமர்சன் இல்ல அவருக்கு மட்டும் தான் இருக்கு. அவர் நம்ம டீம்ல சேர்த்து விளையாட போறியா? வேணாடா, தேவையில்லாத வேலை நான் எனக்கு. பெயிண்ட் நாளைக்கு அடிச்சுக்கலாண்ணே. கிரிக்கெட் தான் அந்த ஆளோட ஒரு வீக்னஸ். அதை வச்சு தான் கரெக்ட் பண்ண முடியும். கெஞ்சாதண்ணா, எனக்கு பிடிக்காது, புரிஞ்சுக்கண்ணா. அண்ணா குடிகாரன ஒயின் ஷாப்ல உட்கார வச்சு மண்டியை கழுவுன்னு நினைக்கிறதா சரிதான். ஆனா அவர் எப்படி நம்ம டீம்ல விளையாட ஒத்துப்பாரு? அண்ணா சவால்லாம் ஒன்று இருக்கண்ணே. கௌரவ பிரச்சனை கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கண்ணே. அதாவது இருக்கீங்க 2 பேருக்குள்ள ஈகோ. எனக்கு நம்பிக்கை இல்லப்பா. நோ, எதுக்கு நான் டைம் வேஸ்ட் பண்ணிருக்க? போய் டாஸ போடனா. லப்பர் பாலே தத்து குத்து இல்ல கார் பால். நானே ஒன்று சேர்ந்தா சவால் விட்டான். ஏன்டா என்கிட்ட ஒன்று சொல்லி வேற ஒன்று பண்ணிட்டு இருக்க? இதுல விருப்பத்துல அவரை அந்த ஆள் என்ன தானே பாக்குறாரு. அண்ணா அண்ணன் சொல்லுங்கண்ணே. கிண்டல் பண்ணிட்டு போறான். ஐயோ ஆங்கலடா முறைக்கிறாரு. அன்பே என்னடா அண்ணா ஆடுறேன்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த ஆளை பத்தி தெரியும்டா, நீ வா. உங்களை பத்தி தான்டா எனக்கு தெரியல. கைப்பற்றிய இளந்தாரி 11 அணியினர் ரொம்ப டென்ஷன் பண்றானே. செய்திருக்கின்றனர். ஜாலி ஃப்ரெண்ட்ஸ், ஜாலியா இருந்தா. டைக் ரொட்டேட் பண்ணி ஆடு. பால் டோர்னமெண்ட் சொல்லி தானே கூப்பிட்டீங்க? இத பார்த்தா அடேங்கப்பா 11 பேர் மாதிரி இல்லையா? ஆள் இல்லாம சேர்த்த 11 பேர் மாதிரி.
அடேங்க பாணிக்காக முதல் ஓவரை வீச வருவது ஆல் ரவுண்டர் அன்பு. ஏமா வீசுறது பேட்டுக்கா இல்லை எங்க ஆள் கையை உடைக்கிறதுக்காக தெரியல. இருக்கலாம், அதுக்கு தான் டீம்ல எடுத்தது. யார் சொல்லிருங்க அன்பே நமக்கெல்லாம் வராது, நீயே சொல்லிருப்பா. ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் கபடி கிரவுண்ட்ல ஆள் பிடிச்சிருக்காங்கண்ணே. வந்து தனது படைகளில் இருக்கும் ஆப்பிள் போன்ற காட்சியளிப்பதால் தொழில்நுட்ப காரணமாக கும்பிட்டு போட்டுக் கொண்டிருக்கிறார் முதல் தேடி. ஏன் அமீர் கான் படம் இருக்கும்ல அந்த மாதிரி போலடா. வெற்றி லகானா கபடி பிளே நம்ம தொப்பி தம்பி ராகுல். தொப்பி தம்பி ராகு மலிங்காவின் அடுத்த பந்து மாடல் மாடல் தட்டி மணி பக்கத்துல போடும். மன்னிப்பு கேட்ட மாதிரி தான்டா. இதோ மாடர்ன் மலிங்காவின் ஹாட்ரிக் பந்தை எதிர்கொள்கிறார் பரட்டை சிம்மா. இது ஒரு கேட்சாக மாறும் வாய்ப்பு. ஒரு பால பிடிக்க ரெண்டு மீட்டர் ஓடி வராங்க. அட பாவிங்களா, நான் புடி நீ புடின்னு சொல்லி இப்படி வம்படியா மலிங்காவோட ஹாட்ரிக்ல யாருன்னா ஒருத்தர் லிமிட் கேட்டுக்கலாம்ல. இளந்தாரி 11 சனியினர் 3 ரன்களுக்கு. ரெண்டு பேர் ஈகோவால டீம் பாடா படுது. இப்பெல்லாம் ஒழுங்கா மாத்திரை போடுறியா? எந்த மாத்திரம் எப்போ சாப்பிட்றதுன்னு தெரியல. வந்து எடுத்து தெரியும். மாமா நம்ம பாட்டை இவங்க ஊர்ல போட வைக்கிறோம். கண்டிப்பா மாப்ள. சீக்கிரம் சொல்லுங்க. டீமுக்கு இருக்கிறது 2 கிட்னி கார்டு தான். அதை வைக்கிறதுக்கு தான் பிளாஸ்டிக் பேப்பர் தள்ளிக்கிட்டு இருக்காரு. பாக்ஸ் டெட்டில கிட்னி கார்டு நிக்கல. இந்த மேட்ச் மட்டும் கொஞ்சம் சொன்னேன். அடேங்க பாணிக்காக முதல் ஆடுவது உள்ளூர் அன்பே. கூட வர்றது எந்த ஊருன்னு தெரியாத ரிக்கி பெயிண்டிங். ஏற்கனவே அவன் மேலே நம்ம பொறாமையில் இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டுலாம் போடலன்னா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. இப்படி பார்த்துக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் நிக்கிறாரு. அது கூட அடிக்க மாட்டானுங்கடா. இளந்தாரி அணிக்காகவும் தனக்காகவும் முதல் ஓவரை போட வருகிறார் பரட்டை சுகுமார். லெஃப்ட் சைடுல அடிக்கப்பட்ட பந்து செட்டில் வாய். கருமையான சுற்றாடலை போட முடியல போல எல்லாத்தையும் போட்டுக்குது. சைஸ் தெரியாம ஜட்டி வாங்கி போட்ட மாதிரி பேட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாரு இந்த ரிக்கி பெயிண்டிங். காற்றில் படம் வரைந்து கொண்டிருக்கிறார். மாட்டாது. 2 பால் பேட்ல ஆடுங்க பொறுமையா, அப்புறம் மாட்டோம். பேட் இல்லாம ஆடலாமா? இல்ல பேட் கட்டிட்டா ஆடணும். யாராவது ரோட்ல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்திருப்பானே. அதான் ஆஃப் சைடு வரல. இல்ல அதான் ஆஃப் சைடு பால் வரல. பிளேயரா பேசறதா அவர் மாடல் இல்ல, அவருக்கு அந்த பேட்லாம் வச்சு ஆட முடியல அவரால. என்ன டைமிங்னே தெரியல. இது விண்டேஜ் மாதிரியே இருக்கு. ஒருத்தன் வேண்டாம், ஒரு விக்கெட் எடுக்கடா, மேட்ச் முடிஞ்சுடா. போறத பார்த்தா 8-9 ஓவர்ல முடிச்சுவாங்க. வந்துட்டு நிதி எதுக்கு ஓடி விட்டு திரும்ப போனீங்க? அப்புறம் எதுக்கு பாதி தூரம் வந்தீங்க? அப்படியே நான் விக்கெட்டை காப்பாத்திட்டு பொண்ணு போச்சு. விராட் கோலியின் விக்கெட்டை இழந்த ஆர்சிபி டீம் போல் அரண்டு போய் நிற்கிறது. அடேங்கப்பா 11 பேர் அணி. டேய் பாதி வரல கூப்பிட்டு திரும்ப வரணும் எனக்கு எப்படி தெரியும்? அவர் மேட்ச் போச்சு. டேய் 29 ரன்களுக்கு 2 விக்கெட். மூன்றாவது விக்கெட். ஹெலிகாப்டர் ஷாட். எதிரி திரையில் லேண்ட் ஆனது. கருப்பு முகம் தாண்டானது. கோல். 11 ரன்களுக்கு
உள்ள வாடா. ஏய் நீ உள்ள வா. ஏய் நீயும் வா. ஏய் எல்லாம் சர்க்கிள்குள்ள வாங்கடா. ஓ அந்த பொண்ணுடா. பெர்முடா டீம் கட்சி ரொம்ப ஓவரா பண்றானுங்கடா. யார் விளையாட வர சொன்னது? வீட்டில் இருக்க வேண்டியதானே, அசிங்க போட்டோம். ரெண்டு பேரையாவது பின்னாடி போடுறா. ஏய் எல்லாம் எனக்கு தெரியும்டா. மேட்ச் முடிச்சு சீக்கிரம் கிளம்பலாம். ஏய் உள்ள போடுறா. கேவலப்படுத்துறாங்க. அது இது ட்ரைனிங்லாம் வருது. இதோ சக்திவேலின் அடுத்த பந்து அகிலாவை நோக்கி. ஸ்ட்ரீட் டிரைவ். எல்லாருமே கிட்ட போட்டா அடிக்கிற அளவுக்கு பெரிய பிளேயர் அது. அதெல்லாம் அவங்களுக்கே தெரியும். இன்னும் 50 பந்துகளில் 50 ரன்கள் அடித்தால் அடேங்கப்பா அணி வெற்றி. செய்து காட்டுவாரா அகிலா? டிரைவ் குழம்புது. ஒரு ஷாட் அச்சீவ் கிட்டே நிக்க வச்சுக்கிறாங்க. இது ஆஃப் சைடுல அடிச்ச மாதிரி இல்ல, உன்னை செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி. ரொம்ப நன்றி அண்ணே. என்னண்ணே பாபா டீம்ல ஆட வைக்கணும் எனக்கு கூட தோல்ல போறேன். 8 ஓவர்கள் முடிவில் அடேங்கப்பா அணியினர் 49 ரன்னுக்கு 5 விக்கெட். அட பாவி சொல்லி முடிக்கிறதுல ஆரம்பிச்சு. மட்டுமே நடு கிரவுண்டுக்கு வந்த கருப்பையா இன்று பேட்டோடு நிற்கிறார். லெக் ஸ்டம்ப். நோ ஆடுனா. சொல்லுப்பா. சரி சரி அதான் வச்சுக்கோங்க. ஓகே. அகிலாவுக்கு சிங்கிள் ஆடி கொடுப்பாரா பார்ப்போம். அடித்தாடப்பட்ட பந்து. இது ஒரு நாள். நான் அகிலாவின் அப்பன்தான். நானும் போர் அடிப்பேன். எதிரணிக்கு அபாயம் அணியை வைத்து காட்டியிருக்கிறார் தேவா கருப்பையா. நான் எப்படி அடிக்க மாட்டேன்னு சொன்னேன். ஒரிஜினல் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் பிளேயர். என்னண்ணா என்னென்னமோ நடக்குது. அப்பா அதிரடியில் அரண்டு போய் நிற்கிறது எதிரணி. என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. அப்பா நீ லெஃப்ட் சைடு எடுத்தா நான் ஆஃப் சைடுல அடிப்பேன் என்று போட்டுக்கொண்டே கருப்பும் அகிலாவும் எதிரணி தாடி கொண்டிருக்கிறார்கள். அடேங்கப்பா அணி வெற்றி இலக்கை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அப்பா அணி தனது முதல் போட்டியை ஜெயிக்க 6 பந்துகளில் 1 ரன் மட்டுமே தேவை. வெற்றி! இந்த அப்பா மகளின் வெற்றி கூட்டணிக்கு நான் டெடிகேட் செய்ய போகும் பாட்டு இதோ. இந்த கேட்ச் கதையெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். கத்துனல்ல உன் மாமனார் காலில் அவளு போ. கப்பு மட்டும் போதுமா? பொண்ணு வேணும்ல? வேணும்லடா. அன்புண்ணா ஆள் கால் பண்ணுவாரு. ஏன்டா நீங்க வேற. மாப்ள துபாய் மாப்ள ஒருத்தன் பாப்பாவை கேட்டே இருக்கான்னு சொன்னேன்ல, என்ன பண்ணலாம்? வர வெள்ளிக்கிழமை வர சொல்லு மாமா. என்னால நம்பவே முடியலடா. அந்த ஆள் தான் மாமனார் கிரவுண்ட்ல வச்சா எனக்கே தெரியும். இதுல என்ன ரகசியம்? எங்களுக்கே போன வாரம் தான் தெரியும். காரக் பால் கிரவுண்டுனா எங்களுக்கு ரப்பர் பால் கிரவுண்டு. அவனுக்கே அப்படிதான் தெரியும். இல்லை கால் வந்துச்சு அதான். அது தெரியாம கைப்பட்டு வந்திருக்கு. ஓ நான் தான் உன்னை சோறாக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. அரிசி எல்லாம் வீணாக்கிட்டு. கண்ணை திறந்து பாடுறா. என்ன கண்ணை திறந்து பிடிச்சது செஞ்சிருக்காங்க. மேல நினப்பு வந்தா ஒரு புடவையில படுக்க மாட்டியா? தினம் ஒன்று எடுப்பியா? யாரு துவைக்கிறது? பீரோ வேற திறந்து போட்டிருக்க. எலி உள்ள போய் என் புடவையில கொதறி வச்சிருந்தா நீ வாங்கி கொடுப்பியா? அழுவுறியா? என்ன ஏன் தனியாக விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஏய் அரைஞ்சு போடுவேன். பண்ற கதை வேற திறந்துருக்கு. சரி அழாதன்னு சொல்றேன். லவ் யூ. அன்பே இனிமே உன் மாமனார் காருக்கு பால் பக்கமே வர மாட்டான்னு நினைக்கிறேன். பேசாம அவர் பேர் வேற ஆள் பார்த்துடலாமா? கண்டிப்பாக வருவார். இன்னைக்கு பறந்த ஸ்டம்ப்பு அந்த ஆள் தூங்க கூடாது. இங்க உங்க வீட்டுக்காரோட சேர்ந்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன்.
சந்தோஷமா இருந்துச்சு. என் பையன் தப்பு பண்ணியிருக்கான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவன் கெட்டவெல்லாம் கிடையாது. நீங்க வேணா ஊருக்குள்ள விசாரிச்சு பாருங்க. அவன் கெட்டவன் யாரா சொன்னாங்கன்னா நீங்க பொண்ணு கொடுக்க வேண்டாம். பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வந்தப்போ நிஜமா உங்க பையன் பேங்க்குக்கு தான் போயிருந்தாரா? அன்னைக்கு ஒரு தடவை தான் அந்த மாதிரி, மத்தபடி பொறுப்பான பையன் தான். சரி, இப்போ உங்க பையன் எங்க இருக்காரு? அன்பு இத்துடன் தனது அரை சதத்தை பூர்த்தி செய்கிறார். உங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி நான் ஆஸ்பத்திரியில் இருக்கேன், கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும், அரை மணி நேரத்தில் இங்க வான்னு சொல்லுங்க. அவரு மட்டும் அரை மணி நேரத்தில் வந்துட்டா உங்க பையன் பொறுப்பானவன் நான் ஒத்துக்கிறேன், பொண்ணும் கொடுக்குறேன். டக்குன்னு பண்ண போனை எடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் எடுப்பா பண்ணுன்றல. என் புருஷனாவது பரவாயில்ல, எனக்கு பயந்து ஃபோன் எடுத்து பொய்யாவது சொல்லுவான். உங்க பையன் ஃபோனையே எடுக்கல, அவ்வளோதான் மரியாதை வீட்டுக்கு. கூப்பிடுறான். எங்கடா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. பேட்டிங் ஆட்டு இருந்தேன். நான் ஆஸ்பத்திரியில இருக்கேன், அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போகணும், உடனே கிளம்பி வா. அடேங்கப்பா அணியினர், இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு 5 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே தேவை. என்ன சொன்னாரு? நீயே போய்க்கோன்னு சொன்னாரா? இல்ல, 15 நிமிஷத்துல வந்துடுறானா, கிளம்பிட்டான். வேலுவின் அடுத்த பந்து மாணிக்கத்திற்கு. அட பாவி, இந்த நேரத்துல விக்கெட் கொடுத்துட்டியா? என்னம்மா இவ்ளோ பிரஷர் ஆகுறீங்க? நான் என் பிள்ளைக்கு அம்மா அப்படிதான் இருக்கும். என்ன வருதோ எழுதிக்க. இந்தாப்பா. பாத்துருங்க, அது தூக்கி குப்பையில போடுங்க. அது ஒண்ணுதான் கேடி. சரிங்க, நாங்க கிளம்புறோம். தோ ஒரே நிமிஷம், அவன் வந்துட்டு இருப்பான். வேணாம், எதுக்கு அவரை தொலை பண்ணிக்கிட்டு? நீங்க சொன்ன 15 நிமிஷமும் முடிஞ்சிருச்சு, நான் சொன்ன அரை மணி நேரமும் முடிய போகுது. எப்படியும் வரப்போறதில்ல, விளாண்டு போட்டோம், விடுங்க. இல்ல, அவன் வண்டி சத்தம் தான் நினைக்கிறேன். டேய், அவன் எங்கடா? நீ ஃபோன் பண்ணது இங்கே வரது தான் கிளம்புனா. மேட்ச் சூப்பர் ஓவர் ஆயிடுச்சு, அன்பு இல்லாமல் கஷ்டமா இருக்குல்ல, அதான். சரி, நீ ஏதோ அவசரம் ஃபோன் பண்ணேன்னு சொன்னா வா போலாம். அவனை வீட்டு பக்கம் வராதேன்னு சொல்லு. இந்த அரை மணி நேரத்தை வச்சு நான் ஒன்றும் உங்கள் பையனை வேணான்னு சொல்லலை. நான் ஒருத்தங்க கூட 20 வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அதை வச்சு தான் சொல்கிறேன். ஊருக்கு நல்லவனா இருக்கிறவங்களாம் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்கு ஒரு நல்லவன் போதும். ஏய், நாளையிலேருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துரு. அவன் என்ன பண்ணா? நீ வா. ஓ, நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் அர்ஜென்ட் தான் சொல்ற. உண்மையாவே அர்ஜென்ட் எனக்கு எப்படி தெரியும்? உன் மாமியார் வந்திருக்கு, கிளம்பி வாடா, நான் வந்திருக்க போறேன். மாமியாரா? அந்த அம்மா உன்னை மனுஷனாவே மதிக்கல, இதெல்லாம் மாமியாரா? வேற மாப்பிள்ள பாத்துருக்கான் அந்த அம்மா இந்நேரத்துக்கு. வீடு பால் காய்ச்சி பத்திரிக்கை வைக்கணும். பத்திரிக்கை வைக்க நல்ல நேரம் தானே. மன்னிப்பு கேட்க இந்த காத்தாடியை கூட்டு போனப்பெல்லாம் விளங்கவே இல்லைண்ணே. பார்ப்போம் உங்க ராசி எப்படி இருக்குண்ணே. அன்பே, அண்ணன் வரல, என் ராசிக்கு வரும்போது பொண்ணோட ட்ரிபிள்ஸ் தான் வர போறான். என்னண்ணே கூட்டமா இருக்கு? என்னண்ணா விசேஷம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம், நீங்க என்ன சொல்லாம கொள்ளாம பொண்ணு பார்க்க வர வச்சிருக்க? நீ தானே மாப்பிள்ள வெள்ளிக்கிழமை வர சொல்லி சொன்ன. மாமா, அது அந்த பையனை வெறுப்பேற்றதுக்கு சொன்னது மாமா. மாப்பிள்ள எனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியாது? இதே அவங்க அம்மா கூட்டு வந்தா வீட்டை என்னத்துக்கு 2 ஆக்கியிருக்கோம். நான்றதுனால புடவை கட்டி பொம்மை மாதிரி நிக்குது. அப்பா முதல்ல எப்படி முழிப்பேன் நானு? மாப்பிள்ளை நான் பேசி அனுப்ப போறேன். மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு தெரிஞ்ச பிரச்சனை நானும் ஆகட்டும். சும்மா பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, முதல்ல இங்கே கிளம்புங்க. ஏங்க, பத்திரிக்கை வைக்கிறதுக்கு யாராவது போய் சொல்லுவாங்களா? உங்க வீட்டுக்காரங்களுக்கு பெயிண்ட் அடிச்சாருங்க, அவருக்கு என்ன பார்த்தா நல்லா தெரியும். எதுவாக இருந்தாலும் அவர் வெளியில் வருவார், அங்கே வச்சு பேசுங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. இதுல பொய் சொல்ல என்னங்க இருக்கு? அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் வந்தவங்களுக்கு மரியாதை நிமித்தமா ஒரு பத்திரிக்கை வைக்கலாம்னு வந்தா பாருங்க சத்தம் போடுறாங்க. அண்ணா பத்திரிக்கைலாம் வேண்டாம், நான் வந்துடுறேண்ணே. இப்போ நீங்கள் கிளம்புங்க. இப்போ கூட எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு எனக்கு நீ தான் வேணும்னு சொன்னா அதுக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒத்துக்கும். ஏன்னா அதுக்கு எல்லாத்தையும் விட என்ன தான் ரொம்ப பிடிக்கும். மூணு மாசத்துல பையன் துபாய்க்கு போறானா, அதுக்குள்ள கல்யாணத்தை முடிக்கலான்னு கேக்குறாங்க. பேசி முடிச்சிடலாமா? எதுக்கு இப்போ அவசரம்? டேய், நம்ம கவனிரு, நீ என்ன இதெல்லாம் போய் இவன்ட்ட புதுசா கேட்டுட்டு இருக்க? நல்ல பையனா இருந்தா நீயே ஒரு போனை போட்டு நிச்சயம் பண்ண தேதி பார்க்க சொல்லு. சரி, அப்ப நான் வர சொல்லிடுறேன்.
என்னடி பழக்கம் அது? சோத்து தட்டு தள்ளி விட்டு போறது எங்க கத்துக்க? கேக்குறவள மனுஷன் தெரியல, நீ பாட்டு போயிட்டே இருக்க. பூமால அவன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, கல்லு மாதிரி உட்கார்ந்து. ஏஞ்சி போய் அவளை என்னன்னு கேளு முதல்ல. ஏ ஆயா உள்ள தூக்கி மண்டையிலே போட்டுருவேன். இது பாருமா, நீ சொல்ற வரைக்கும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி அவனை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் சும்மா இருக்கேன்னு நினைச்சு இந்த மாதிரி 2 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கா, 3 மாசத்துல ஒருத்தன் ரெடியா இருக்கான்னு பேசிட்டு இருந்த நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்லை சொல்லிட்டேன்.